ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் வாங்குறீங்கன்னா பீக்கங்காயை நம்ம தொலி எல்லாத்தையும் நீக்கி நம்ம ஒன்று பொரிப்போம் அல்லது குழம்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணி அந்த தொலியை நம்ம குப்பையிலேருந்து போடுவோம். அதுக்கு பதிலாக அந்த தொலியை வச்சே ஒரு துவையல், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீக்கங்காய் எப்படி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதில் லைட்டாக நான் அதை எடுத்திருக்கேன். பீல் பண்ணி அதை மட்டும் டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எல்லா தொலியும் எடுத்து கலெக்ட் பண்ணி வைக்கணும். மேலாப்பில் முள் மாதிரி இருக்கிறது மட்டும் பீல் பண்ணி கீழே போட்டுட்டு அடுத்து இருக்கிறது ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது 2 பெரிய சைஸ் பீக்கங்காயில் இருக்கக்கூடிய தொலி. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி துவையல் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 3 பட்டை மிளகாய், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 2 மீடியம் சைஸ் பல்லாரி, 6லேருந்து 7 சின்ன சைஸ் பூடு. இதெல்லாம் தான் இந்த துவையல் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ். இது என்ன தொலியில் பண்ணுறோம், இந்த மாதிரி தோலில் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்குமா அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் நிஜமாகவே அந்த நம்ம தொலியில் தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு தான் இந்த துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே வறுக்கணும். அதுக்கு முதல்ல கடலெண்ணெய் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பை போட்டு வறுக்கணும். உளுந்தம்பருப்பு லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகவும் அதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பூடை போட்டு பூடும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரும் இல்லையா, அப்போ அதை எடுத்துருங்க. ஒவ்வொன்றும் வதக்கும் போது மீடியம் ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா சூடானக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒவ்வொன்றா நல்லா கிண்டி எடுத்துடணும். உளுந்தம்பருப்பில் ரொம்ப முறிகிடக்கூடாது. அதுக்கப்புறம் பட்டை மிளகா, 3 பட்டை மிளகா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 2ஐயும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் 3 பட்டை மிளகா போடுறேன். ரொம்ப உரப்பாலாம் இருக்காது. ரொம்ப உரப்பாக வேணும், சொனப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பல்லாரி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். 2 மீடியம் சைஸ் பல்லாரி ஆட் பண்ணிவிட்டு வதங்குறதுக்காக கொஞ்சோன்னு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு வதக்கணும். ரொம்ப முருகணும்னு தேவையில்லை. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ எடுத்துடலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி மாதிரி மாறும் இல்லையா, அப்போ எடுத்துடுங்க. இதுக்கப்புறம் பீக்கங்காய் தொலி வதக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சூடானக்கப்புறம் பீக்கங்காய் தொலியை ஆட் பண்ணிடுங்க. இது பீக்கங்காய் தொலி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா அந்த தொலி கொஞ்சம் முருகி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை திருப்பி விடுங்க. மொத்தம் ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி முருகி வரும்ல, அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் முருகி இருக்கு இல்லையா, இது கரெக்டானது. மிக்சியில் ஃபஸ்ட்டு பட்டை மிளகாய், பூடு, உளுந்தம்பருப்பை போட்டுட்டு பல்ஸில் ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் அரைப்பட்டக்கப்புறம் இப்போ அரைப்பட்டிருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் வெங்காயம், புளி, பீக்கங்காய் தொலி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், புளி, அதுக்கப்புறம் பீக்கங்காய் தொலியை ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இப்படி தனித்தனியாக அரைக்கிறோம்னா நல்லா அரைப்படும். தனித்தனியாக அரைச்சோம்னா அதுக்காக தான். நல்லா அரைச்சிக்கோங்க. வேணும்னா இதில் தேங்காயும் நீங்கள் அரைக்கும் போது போட்டுக்கலாம். ஒரு சில்லளவு தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நார்மல் துவையல் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம மம்மம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.